சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சித்ராமா கச்சேரிக்கு மகாவை கூட்டிட்டு போய் அவங்கள சந்தோஷப்படுத்தி எப்படியாவது அவங்க மனசை மாற்ற பார்க்கணும். என்னம்மா ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதான் வந்துட்டேன். காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேலை ஏதாச்சும் இருக்கான்னு? வேலை தானே பண்ணிட்டு இருக்கேன். அது இல்ல, இந்த துணி மடிக்கிற வேலைக்கு அப்புறம் கிச்சன்ல ஏதாச்சும் வேலை இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நல்லா இருக்க போகுது. என்ன, எல்லாரையும் கூப்பிட்டு உண்மையை சொல்ல போறீங்களா? சொல்றேங்க, நான் தான் சொல்றேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. என்ன, கொஞ்சம் டைம் தானே கேட்டேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படிங்க சொல்லாம இருப்பேன்? நான் சொல்ல வந்தது இது இல்லைங்க, அது வேற ஒரு சந்தோஷம். புரியல. கண்ணை மூடுங்களேன், புரியும். ஏன் கண்ணு மூடணும்? எனக்கா கொஞ்சம் கண்ணை மூடுங்களேன். இப்ப கண்ணை தரங்க. சித்ராமாவோட கச்சேரியா? சித்ராமாவோட பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சந்தோஷமா இருக்கும்போது எனக்கு அவங்க பாட்டு தான், மனசு கஷ்டமா இருக்கும்போது எனக்கு ஆறுதலா இருக்கிறதும் அவங்க பாட்டு தான். தெரியுங்க, உங்களுக்கு சித்ராமா பிடிக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தானே இன்னைக்கு நடக்க போற அவங்களோட கச்சேரிக்கு இந்த டிக்கெட் ரெண்டுத்தையும் வாங்கிட்டு வந்தேன். சித்ராமாவை எனக்கு பிடிக்கும் தான், ஆனா நான் இப்ப இருக்கிற மனநிலைமையில எனக்கு வரணும்னு தோணல. என்னங்க இது? இத பாருங்களேன், இப்ப இருக்கிற மனநிலை எப்பவுமே இருக்கும்னு இல்லையே. என்னைக்கு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்றேனோ அப்போ உங்க மனநிலை மாறும்ல. ஆனா அன்னைக்கு சித்ராமா ஷோ இருக்காதுல்ல, இன்னைக்கு மட்டும் தான் ஷோ. நம்ம போலாங்க. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையில எதுக்குங்க சித்ராமாவை கொண்டு வரீங்க? இந்த டிக்கெட் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? டிக்கெட் முதல்ல கிடைக்கவே இல்லைங்க. உங்களுக்காக, உங்களுக்கு சித்ராமா பிடிக்குங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். சித்ராமாவோட மேனேஜர் இருக்காருல்ல, அவரு நான் வேலை செய்யற பேங்க்ல தான் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அவர்கிட்ட ஆரம்பத்துல கேட்டப்போ டிக்கெட்டே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக 2 டிக்கெட்டையும் வாங்கினேன். நம்ம போனோம்னு வைங்களேன், நீங்க சித்ராமாவை நேரில் பார்க்கலாம், அவங்க கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிக்கலாம், முடிஞ்சா அவங்களோட சேர்ந்து ஒரு செல்ஃபி கூட எடுத்துக்கலாங்க. சரி, நீங்க சீக்கிரமா துணி மடிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க, நானும் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். பேக் மறந்துட்டேன். ரெண்டு பேரோட முகமே சரியில்லையே. ஏதோ வெளியில போக பிளான் போடுறாங்க, விடக்கூடாது.